நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், எத்தனை தடவை சொல்றது? அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். வைடா போன. அப்பா, யார் இந்த கடி கடிக்கிற? எவனோ இன்சூரன்ஸ்காரன் 8 தடவை கால் பண்ணிட்டான். காலையில போன் அடிச்சு உங்க கை போனாலும் இல்ல கால் போனாலும் நீங்க செத்து போனாலும் ஆரம்பிக்கிறான். எவ்வளவு கடியா இருக்கும். ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் ஜெயா. சரி, எல்லாரும் 3000 rupees ரெடி பண்ணுங்க. ஏன் எங்கேயாவது டூர் போறோமா? டூர் எல்லாம் இல்ல, ஃப்ரைடேக்குள்ள 3000 rupees ஃபீஸ் கட்டுங்கன்னு போட்டிருக்கு. என்ன ஃபீஸ்? ஸ்பெஷல் ஃபீஸா? எதுக்கு? அது யாருக்கு தெரியும். முதல்ல கட்ட சொல்லிருக்காங்க, அப்புறமா காரணம் சொல்லுவாங்களாம். இப்பதான் ஃபீஸ்லாம் கட்டி ரிலாக்ஸ் ஆனாங்க, அதுக்குள்ளேயே அடுத்த ஃபீஸ்னா வீட்ல டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன பண்றது? கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாதே. வித்யா, திவ்யாக்கு ஃபோன் பண்ணியா? என்ன சொல்றா? அவளே குரலை மாத்தி நீங்கள் டயல் செய்த தொலைபேசி எண்ணை சரி பார்க்கும் அப்படின்னு சொல்றாடி. அப்ப நிஜமாவே அவ காலேஜ் விட்டு போயிட்டாளா? அவ எங்க போனா? அவனுங்க தான் அனுப்பிட்டானுங்க. இது மட்டும் எனக்கு நடந்துருந்துச்சு, அவனுங்களை ஓட ஓட துரத்திருப்பேன். நீ செஞ்சாலும் செய்வ. கண்டிப்பா நான் செய்வேன். நல்லவங்களுக்கு நான் ஓரளவு நல்லவன், ஆனா கெட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டவன். என்னடி பேருக்கு ஏத்த மாதிரி ரஜினி ஸ்டைல்ல பஞ்ச் டைலாக்லாம் விடுற? கரெக்ட். இவ பேர் பொண்ணுங்க பேர் ஆட்டமே இல்ல. கிளாஸ்ல உன் பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு ஆத்துல கேட்டாளா, நான் ரஜினின்னு சொன்னேன். அவ எல்லாருக்கும் என் மேல ஒரு டவுட்டு தான். இந்த அன்பு, அமைதி, அடக்கம் இதெல்லாம் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் மேட்ரு. இப்படியெல்லாம் பொண்ணுங்க இருந்தா பசங்க நான் அவன் இல்லைன்னு ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க. நம்ம ஸ்டைல்லாம் அடி உததான். ஃபேஸ் டு ஃபேஸ் எதுனாலும் ஃபேஸ் பண்ணணும். இப்படிதான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பையன் முத்தம் கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். குடுத்தியாடி? கொடுத்தேன். தீபாவளி அப்போ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் போது போய் கொடுத்தேன். அடி பாவி. அப்புறம் என்னாச்சு? எனக்கு பயந்துட்டு அவன் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா. இத பாரு, பொண்ணுங்கன்னா மாதாஜி, உலகத்திலே ஃப்ரீயா கிடைக்கிற ஒரே மேட்ரு இந்த அட்வைஸ் தான். அதை வாரி வழங்கிட்டேன். இன்னைக்கு இது போதும். சண்டை போட்டா ரிசல்ட் கிடைக்காது. சமாதானமா போய் பாரு, நீ எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடக்கும். நடக்குதே. என்ன சொல்ற? அங்க பாரு, அமைதி தூதுவர்கள் ஐநா சபையில இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்ன வேணும்? எங்கள் மாப்பிள்ள நீங்கள் கேட்ட மன்னிப்ப ஃப்ரீயாக வச்சுருக்கேன். வந்து உங்கள் ஃப்ரெண்டு திவ்யாவை சீக்கிரமாக வாங்கிட்டு போக சொல்லுங்க. குப்புறம் விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு பேசுறா பாரு. அச்சிச்சோ, மீசையே இல்லைனா எப்படி விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாதோ இல்லையோ? என்னடா கண்ணா பின்னிட்டேல் போங்க. ஓஹோ, என்ன ஜோக்கா? நேக்கு சிரிப்பே வரல. மீசனா மீசையா? குப்புறம் விழுந்தாலும் சட்டையில மண்ணு ஓட்டலன்னு மாத்திக்கோங்க. ஒருவேளை நாங்கள் டீ ஷர்ட்டை போட்டு கீழே விழுந்தா? ஏண்டி இங்க என்ன பழமொழி போட்டியா நடக்குது? மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. விளையாடாம சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்க வேணும்னு கேட்ட மன்னிப்பு ரெடியா இருக்கு. விளையாடாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. கூட படிக்கிற பொண்ணு அவனால காலேஜ் விட்டு போயிடுச்சுன்னு அவன் நிஜமாலே ஃபீல் பண்றான். ஏன்னா அதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தோணுது. நீங்களும் அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதை நீங்க தான் சொல்லணும். நியாயமா அவகிட்ட நீங்க தான் சாரி கேட்கணும். அது ஒரு மேட்டரே இல்ல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு புடவை கடை வைக்கிற அளவுக்கு சாரியா அடிக்கிடுறோம். நிஜமாவா சொல்றீங்க? ஈகோ இல்ல பார்க்க மாட்டீங்களே. மன்னிப்பு கேட்கறதுன்னு ஆயிடுச்சுன்னா நாங்கள் மான மரியாதைலாம் பார்க்கவே மாட்டோம். கப்புன்னு காலை விழுந்து கேவலமாக மன்னிப்பு கேட்போம். ஆமா, காலில் விழுற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கேட்போம். ஏய், டேய், கொஞ்சம் பேக் பெயின், கீழே குனிய முடியாதுன்னு பார்த்தேன். வீட்டுக்கு போகும்போது அயடெக்ஸ் வாங்கி கொடுக்குறேன். ஒரு தடவை ஓகேடா, கேட்டுடலாம். திவ்யா எங்க போவா, எப்ப போவான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அவ காலேஜுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீங்களே சமாதானம் பண்ணுங்க. அவங்க அப்பா அண்ணன் இல்லாத டைமா பார்த்து சொல்லுங்க, இல்ல கதையை முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். சொல்றேன். வரேன் பிரியா. என்கிட்ட மட்டும் எதுக்கு வரேன்னு சொல்ற? வெல்ல இல்லை, என்னமோ சொல்லணும்னு தோணிச்சு. நக்கல் பிடிச்ச வாய்வாலாம். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெக்கமா இருக்கு மச்சான். பாவண்டி, பாலாஜியும் கார்த்தியும் என்னன்னே தெரியாம மறைச்சிட்டு இருக்கானுங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். அந்த பாடி கார்டுக்கும் ஆப்பு, அந்த பாடி பில்டருக்கும் ஆப்பு. பாலாஜி கூடவே வந்து எரிச்சல கலப்புறான். அவனை கலாய்க்கிறது ஓகே, ஆனா கார்த்தி பாவம் இல்ல. ஹலோ, என்ன அவனுக்கு ஓவர் சப்போர்ட்டா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பொதுவான நியாயம் தான். அப்ப நீ வெற்றியை கலாய்க்கிறது மட்டும் நியாயமா? ஏய், என்ன புது கதை சொல்ற? புது கதையோ பழைய கதையோ, கதை உண்மையா இல்லையா? நீயே கதைன்னு சொல்லிட்ட, அப்புறம் எப்படி அது உண்மையாகும்? மனசுல என்ன?
ஒரு வார்த்தை 1,00,000 ஜேம்ஸ் வசந்தன்னு நினைப்பா வார்த்தையிலே விளையாடுற. இப்போ என்ன வேணும் உனக்கு? நீ கொஞ்சம் வெற்றியை கலாய்ச்சி வேடிக்கை பார்க்கறதானே? அவன் கோவப்பட்டா பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆ, ஆ, ஆ. உடனே நீ ஊட்டில செட் போட்டு சாங்ஸ் எல்லாம் கற்பனை பண்ணாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தமிழ் தான் என்னை விட அவனுக்கு க்ளோஸ். சரி சரி நம்புறேன். என் கதையை விடு, உன் கதை என்ன அதை சொல்லு முதல்ல. ஏன் கதை என்ன? பேச்ச நைஸா மாத்தி டேக் டைவர்ஷன் போட்டா நாங்க விட்டுருவோமா? உண்மையை சொல்லு, உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல என்ன? ஒன்றும் இல்ல. ஒண்ணு கூடவா இல்ல? நானும் உன்ன மாதிரி தான். நம்மள ஒரு பையன் திரும்பி பார்க்கலன்னா அவன் ஏன் நம்மள பார்க்கலன்ற ஒரு கேள்வி மண்டைய கொடியும்ல. அதான். உனக்கு தான் நிச்சயமாகி போச்சுல, அப்புறம் எதுக்கு அவன் உன்னை திரும்பி பார்க்கணும்? பார்க்கணும்னு அவசியம் இல்லதான். இருந்தாலும் என்ன இழுக்கிற? இப்படி வச்சுக்கோயேன், தாஜ்மஹால் வழியா பஸ் போகுது, எல்லாரும் எட்டி பாக்குறாங்க, ஒருத்த மட்டும் பார்க்கல, ஏன்னு தோணும்ல. அதான். அப்ப நீ உன்னை தாஜ்மஹால்ன்ற. எஸ், வைரமுத்து பாணியில சொல்லணும்னா 50 kg தாஜ்மஹால். ஓவர் கான்ஃபிடன்ஸ் டி உனக்கு. ஏன் நான் அழகா இல்லையா? அப்படி இல்ல. அப்புறம் என்ன? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். ஒருத்தன் பார்த்தா ஐயோ பாக்குறானேன்னு பயப்படுறது, அதுவே ஒருத்தன் பார்க்காம போனா ஐயோ பார்க்கவே மாட்டானேன்னு வருத்தப்படுறது. கரெக்ட். அவன் பார்க்காம போனா விட்டுருவோமா? அவனை பார்க்க வச்சு பேச வச்சு லவ் பண்ண வச்சு அப்புறமா வேணான்னு சொல்லிடுவோம். அடி பாவி. ஏய் அவன் வரான்டி. வரட்டும் வரட்டும். இதத்தான் எதிர்பார்த்தேன். முதல் சுற்றிலே வெற்றி எனக்கு தான். என்னடி வேகமா வரா? வர்ற வேகத்தை பார்த்தா ரஜினி மாதிரி இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை தருவானோ? எதுக்கும் தயாரா இருப்போம். இங்கே பாருங்க, உங்கள் மாமா பையன் பாலாஜி கிட்ட சொல்லி வைங்க, அப்புறம் நான் அவனை அடிச்சிருவேன். என்னாச்சு? இந்த வாணி மஹால் ட்ராமாலாம் என்கிட்ட வேண்டாம். நான் என்னமோ உங்களை சுற்றி சுற்றி வரா மாதிரி அவங்ககிட்ட சொல்லி ஏற்றி விடுறீங்களா? உங்களுக்கு அடிக்கடி நான் ஃபோன் பண்ணனே, உங்கள் லிப்ஸ் அழகாக இருக்குது, சுடிதார் ஃபிட்டாக இருக்குன்னு நான் சொன்னேன். சொல்லல, ஆனால் அழகா இருக்கு தானே. இப்போ தெரியுது பிரச்சனை எங்கன்னு. ஆக்ஷன் தான் அவன், டைரக்ஷன் நீ தானே. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண போகிறதில்ல. தள்ளி இரு. எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, அதுவும் உன்ன மாதிரி பொண்ணுங்களை சான்ஸே இல்லை. இதோட நிறுத்திக்க, அதான் 2 பேருக்கும் நல்லது. நான் 2 பேர்னு சொன்னது உன்னையும் உன் மாமா பையனையும். சும்மா லுக்கு விடுறது, கண்ணடிக்கிறது, உனக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நியூஸை பரப்புறது, இதெல்லாம் வேணாம். அப்புறம் சீன் ஆயிடும், ஜாக்கிரதை. தேவையா உனக்கு? நீ சினிமாவே பார்த்தது இல்லையா? எல்லா காதல் கதையும் இப்படிதான் ஆரம்பிக்கும். எனக்கு என்னவோ உன்னை லவ் பண்ணுவான்னு தோணல. லவ் பண்ணுவான், பண்ண வைக்கிறேன். பண்ணா அவன் லவ் பண்றேன்னு சொன்னதும் நான் உன்னை லவ் பண்ணல தம்பி அப்படின்னு கையில ராக்கி கட்டிட வேண்டியதுதான். தேவையா இது? பொண்ணுங்களே கண்டுக்காம போறான்ல, இவனுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் புத்தி வரும். பெரிய இவன் அவன். இன்னும் 1 வாரத்துல என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன்.